2வது முக்கியமான விஷயம் எல்லா மாவட்டங்களையும் வாரிசுகள் கொண்டு வந்தாச்சு. இப்ப தலைமையில தான் வாரிசு கொண்டு வந்தாங்க. முதல்ல கலைஞர் வந்தாரு. பிறகு வந்து அவர் திரு ஸ்டாலின் வர்றாரு. பிறகு வந்து உதயநிதி வருவாருங்கிற மாரி அடுத்தடுத்து கொண்டு வைக்கும்போது, இத நல்ல சாக்கா பயன்படுத்தி எல்லா மாவட்டங்களும் எல்லாமே வாரிசுகள் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கட்சிக்காரங்கள பெருசா ஒரு டிமாரல் பண்ணிக்குது. 3வதா வந்து ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்களுக்கு முக்கியமான பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும். தமிழ்நாடு முழுக்க அது கொடுக்கும். நீங்க மாவட்ட வாரியா நீங்க பார்த்தீங்கன்னா, அதிலேயே கிட்டத்தட்ட வந்து வருவாய் மாவட்டங்கள் 38ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதில வந்து கிட்டத்தட்ட ஒரு 15, 18 மாவட்டங்கள்ல வந்து முன்னாள் அதிமுகவினர் தான் இன்னைக்கு திமுகவுல கோலோச்சிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இப்ப லேட்டஸ்ட்டா சேர்ந்த திரு அ ம ஓ. பன்னீர்செல்வம் உட்பட. அந்த மாரி இருக்கும்போது இந்த 3 விஷயங்கள் வந்து திமுக தொண்டர்களை, கேடர்களை வந்து ரொம்ப கவலைக்குள்ளாக்குது. அது இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து நீ சரியா செயல்படணும். ஆனா வந்து அது என்ன செய்ய முடியும்? அவங்க வந்து பேசிக்கலா அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படிதான் இருக்கு. அவங்க செயல்பாடே அப்படிதான் இருக்குது. வாரிசு நீங்க வச்சிருப்பீங்க, நான் வச்சுக்கக்கூடாதுன்னு சொன்னா எப்படி ஒத்துக்கிடுவாங்க? ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எப்படி பண்ணுவாங்க? அப்புறம் வந்து சின்ன பையன், பெரிய பையன் வித்தியாசம் இல்லையா? இந்த மாரி அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதான் தொடர்ந்து கொண்டு இருக்கு. தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார். பட் ஆக்ஷன் எதா எடுப்பாரா அப்படின்னு நான் நம்பல.